ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம கிளாஸில் நெட் கிளாத் ஃபிக்ஸிங் பார்க்கலாம். நீங்கள் நிறைய பேக் நெக்கில் வந்துட்டு நெட் அட்டாச் பண்ணி பார்த்துருப்பீங்க, ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒர்க்கில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நெக் ஷேப் வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன். நீங்கள் எந்த மாதிரி நெக் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். பா நெக் வரையலாம், யூனிக் வரையலாம். இந்த மாதிரி வந்துட்டு டிசைன்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நான் சின்னதாக ஒரு நெட் கிளாத் பீஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டு இதில் வந்துட்டு பின் பண்ண போகிறேன். இது மேலே வச்சு அப்படியே பின் பண்ணுங்க. நம்ம ஸ்டிச் பண்ணக்குள்ளே நெட் கிளாத் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் பென்சிலில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கிறதா இருந்தாலும் இல்லை ப்ளவுஸில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மார்க்கரால் வந்து டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது அப்படியே தெரியும் நெட் கிளாத்ன்றதுனால. நீங்கள் அது மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி அங்கங்கே வந்துட்டு செயின் போட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்குன்றதுனால. நீங்கள் பின் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும். கிளாத் வந்துட்டு கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் எட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் அதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நார்மல் செயின் வந்துட்டு கேப் விட்டு நான் போடுறேன். அவ்வளோதான். பின் பண்ணிக்கிறேன். அதே சமயத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு செயினும் போட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கோங்க. பேக்கில் வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நார்மல் செயின் ஸ்டிச் தான் போடுறேன். நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு இது ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இங்கே வந்த உடனே இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. 2 லைன் வந்துட்டு செயின் போட்டுக்கோங்க. நான் திரும்பவும் இன்னொரு லைன் போடுறேன். அவ்வளோதான்.
இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டேன். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சை வந்துட்டு இப்போ நீங்கள் போட போகிறீங்க. நார்மல் செயின் போட்டு அது மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் கிளாஸில் பார்த்துருப்பீங்க செயின் வித் ஜிக்ஸாக், அந்த ஸ்டிச்சை அப்படியே இங்கே போட போகிறோம். ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதை பின்னெல்லாம் எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா போட்டிங்கல்ல, இதையுமே அவுத்துருங்க. இந்த அவுட்டரில் உள்ள கிளாத் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பின் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள், இல்லைன்னா சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த அவுட்டரில் உள்ள எக்ஸ்ட்ரா நெட் கிளாத்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இதை அப்படியே இந்த ஃப்ரேமை வந்து அப்படியே தலைகீழ திருப்புங்க. இந்த ஃப்ரேமை அப்படியே நான் தலைகீழ திருப்புறேன். ஃப்ரேமை வந்து தலைகீழ திருப்பிக்கோங்க. இப்போ 2 கிளாத் இருக்கும். மேலே நெட் கிளாத் இருக்குது, அடியில் வந்து இந்த பாப்லின் கிளாத் இருக்குது. இந்த பாப்லின் கிளாத்தை மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணுறேன்னா நெட் கிளாத்தை சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பாப்லின் கிளாத்தை தான் வந்துட்டு கட் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர்த்து கட் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு பாப்லின் கிளாத்தை லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம வந்துட்டு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணக்குள்ள கவனமாக கட் பண்ணுங்க. அடியில் உள்ள நெட் கிளாத்தை கட் பண்ணிடாதீங்க. பார்த்து தூக்கி பிடிச்ச மாதிரி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த பாப்லின் கிளாத்தை மட்டும் கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஓரத்துலலாம் பிசிறு இருக்கும், அதனால் கம் வச்சு கவர் பண்ணிடுங்க. கம் போட்டுட்டு இப்படி இந்த சைடு இப்படி வந்துட்டு நீங்கள் அமுக்கி விட்டுட்டீங்கன்னா அந்த நான் ஓரத்தில் உள்ள பிசுரெல்லாம் நான் கம் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ அப்படியே திருப்பிக்கும் ஸ்டாண்டை. பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டர்லேயுமே ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையுமே நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். இங்கேயுமே நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், சென்டர்லேயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ளவுஸ் பேக்கில் நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு ஸ்லீவில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.